ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி டு ஆல். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே சூப்பராக நடக்க வாழ்த்துக்கள். உங்களுக்காக நான் பே பண்ணுறேன், எனக்காக நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தீபாவளிக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை தட்டி விடுங்க, சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, உங்களுக்காக நான் இந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். இது என்னுடைய ட்ரீட்டு. நீங்கள் எனக்கு என்ன ட்ரீட் கொடுக்க போகிறீங்க? சப்ஸ்கிரைபாக, லைக்கா? சரி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது ஒரு 3-4 பேர் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நிறைய பேர் ஆஹா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆரவாரம் கிடையாது. இந்த பைசன் சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு பாருங்க, நம்மளுடைய விக்ரம், உங்களுடைய சன் துரு விக்ரம், அவரும் நடுவில் ஒரு சில படங்கள்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காப்புல. நல்ல ஒரு நடிகர். அவருடைய படக்குழு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. தீபாவளி செலிப்ரேஷனில் உள்ளே இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. அந்த மூவி ப்ரொமோஷன் சரிங்களா, செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது. ஒரு கப்புள், அதுவும் ரிஜிஸ்டர்டு மேரீடு கப்புள் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு இன்னுமே வரைக்கும் தெரியவே இல்லை. நம்ம கீழே அதாவது இந்த நியூஸில் வரும், அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் குழு. ஸோ கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரப்போகிறாங்கன்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. வந்தால் தான் நல்லாயிருக்கும், வரலன்னா அப்படின்னு தான் இருக்கும். பார்க்கலாம். ஸோ நீங்களாம் தீபாவளிக்கு என்ன விஷயங்களை பண்ணிட்டுருக்கீங்கன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தீபாவளி தான். அப்போ இன்றைக்கி வீக்லி டாஸ்கில் வராதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கூத்து இந்த தீபாவளிலாம். அது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டில் நேற்றே நடந்திருக்கும், சரிங்களா? தீபாவளி அன்றைக்கெலாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அடுத்த நாள் தான் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ நேற்று தீபாவளி முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வீக்லி டாஸ்க் எல்லாமே ஆரம்பிக்கும். நாமினேஷன்லேருந்து எல்லாமே குத்துற விஷயங்கள் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து 2 பேர் இந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கெமி அண்ட் விக்ரம். ஸோ 2 பேரும் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தரமான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. அந்த டீம்லேருந்து பிக் பாஸ் டீமுக்கு யார் வந்தான்னு தெரியல. ஆனால் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பவர் பறிக்கப்படுது. ஆனால் இங்கே இருந்து அங்கே போகிறவங்களுக்கு பவர் கொடுக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே பயங்கரமான ஒரு ஆட்கள். அதாவது கண்டென்ட் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள். மற்றவங்களாம் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரீட் கொடுக்குறாங்களா, இல்லை மறுபடியும் நம்மளுக்கு 3 நாமத்தை தான் போட போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பாய் நண்பர்கள்.